ஹலோ காய்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புட் சார்ட்டு. மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து புட் சைடில் இருக்க சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து மார்க்கெட் என்ன ட்ரெண்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுதோ ஸோ அந்த ட்ரெண்ட்லேயே கண்டினியூ ஆகும் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 70% பர்சனோட மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எப்பயும் டிஃபால்ட்டாக பண்ணுற விஷயம் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 156 இங்கே க்ளோஸ் ஆகிறனால, சரிங்களா, அதனால தான் நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் 120லேருந்து 150 ரேஞ்சில் இருக்க சார்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த ஷார்ட்ஸில் வந்து 3 மினிட்ஸ்க்கு மேலே போஸ்ட் பண்ண முடியல. சப்போஸ் உங்களுக்கு இந்த கண்டினியூஷன் வேணும் அப்படின்னா வீடியோஸை பாருங்கள், நான் வீடியோலேயும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம 30 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்ணியாச்சு, ஹை அண்ட் லோ. நம்ம அடுத்து வந்து 3 மினிட்ஸ்க்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 மினிட்ஸில் உங்களுக்கு இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் தான் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போது உங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும்? ஓகே, 30 மினிட்ஸ் கேண்டில் டவுன் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதுக்கு மேலே வந்து மறுபடியும் வந்து நெகட்டிவ் சைடே மார்க்கெட் கண்டினியூ ஆகலாம் அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அப்படியும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணலான்னா, ஸோ இந்த ஜோன் இருக்கா, இது வந்து ஒரு ஜோனாக வேலிட் ஆகுது. ஃபஸ்ட்டு டைம் வந்து ஓகே, நமக்கு ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த ஜோனில் மார்க்கெட் என்ட்ரி ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டைம் வந்து மார்க்கெட் இந்த ஜோனில் என்ட்ரி ஆகிட்டு ஸோ லோவை பிரேக் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தெரியுதா, இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இது தெரிஞ்சு போச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடாக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை மார்க்கெட் சினாரியோ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் இந்த ஜோனில், அதாவது லாஜிக்காக பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு ஜோன் கிடச்சிருக்கு 30 மினிட்ஸ்க்கு. 30 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்ணதில் நம்மளுக்கு 3 மினிட்ஸில் ஒரு ஜோன் கிடச்சிருக்கு. நீங்கள் இல்லைனாலும் இப்படி கூட பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்படி வந்து இங்கேருந்து லோ எடுத்திருக்கான். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு என்ன தோணும், இந்த ரேஞ்சில் இருக்க ஜோனை நம்ம மார்க் பண்ணணும். மார்க்கெட் எகைன் நம்ம அங்கே மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம அப்படி பார்க்கணும், மார்க்கெட் அங்கே மூவ் ஆகலை. ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 30 மினிட்ஸை உடச்ச இடத்துல ஃபார்ம் ஆகிற ஒரு ஜோனில் 2 டைம் மார்க்கெட் வந்து டச் பண்ணும்போது